அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டு விடிய விடிய தூங்காம அங்க இருந்து மதியம் சாப்பிடாம கூட அவ்வளவு தூரம் இங்க இருந்து வந்திருக்கான் ஜி. சரியா? இங்க இத்தனை பேத்துல வந்து கையில பாஸ் இருக்கும் போது அப்ப உள்ள இருக்கவனா பாஸ் இருக்கிறவனா இல்லாதவனா அதை மட்டும் சொல்லுங்க நீங்க. சரிங்களா? மதியம் சாப்பிடல, யாருமே காலையும் சாப்பிடல. காலைல பஸ் எடுத்தது வந்து இங்க இருக்கும் 6:30 மணிக்கு அதில் போட்டிருக்கேன் டைம். 6 மணில இருந்து நிக்கிற வேலை. நீ 6 மணிக்கா உள்ள காவல்துறை எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அண்ணனையும் தனுஷனையும் தப்பு சொல்ல முடியாது. நான் என்ன கேக்குறேன், யாரதான் தப்பு சொல்றேன்? மாவட்ட தலைவர், ஒவ்வொரு மாவட்ட தலைவர் நீ டிக்கெட்டை கொடுக்கறல, இத்தனை பேத்துக்கு நீ ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, 80 பேர் 100 பேர் இத்தனை டிக்கெட் கொடுக்கறல. அப்ப இத்தனை டிக்கெட் கொடுத்தா மட்டும் போதாது, அத்தனை பேர் நீ உள்ள கூட்டு முடியுமா இல்லையா? நீ மட்டும் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்ட. இதை எதுக்கு சொல்றேன்? வேறோட சொல்றேன். திரு அப்பு, எங்க மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் அப்புக்கு தான் சொல்றேன். நான் அவரை வந்து தப்பா சொல்லக்கூடியது. இதுக்கு மேல அப்பு வெளியே வந்தா குப்பை. இதுக்கு மேல என்ன சொல்றேன்னா, இந்த ஆர்டர் வச்சு ஓகே, இத்தனை ஆர்டர் வச்சு நடந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கவே கிடையாது. இந்த இட்லி கடை போறதுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கூட்டம். நான் இவ்வளவு தூரம் நாங்க பேசுறோம்னா, நான் இவ்வளவு தூரம் கத்துறேன்னா கூட இத்தனை பேர் கத்துற குமுறல் சத்தம் கோபம் தான். சரிங்களா? இதுக்கு மேல அடுத்த ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா கள்ளக்குறிச்சி சேர்ந்து பஸ் யாரும் வர மாட்டோம், வர முடியாது. உண்மையிலுமே எங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருந்தோம். என்ன யாரு என்ன பண்ணாலும் இது பண்ணாலுமே தெளிவா ஒவ்வொரு படத்துக்கும் செலவு பண்ணி நாங்க ஒவ்வொரு படத்துக்கும் 10+5+ நாங்க செலவு பண்ணி வைக்கிறோம். எந்த மாதிரி எவனும் கை கேஸ் பண்ணதில்ல. ஒவ்வொரு ஒன்றியத்துல இருந்து பசங்க எல்லாம் கல்வி நாங்க பண்றோம். ஆனா இப்ப எதுக்கு இருந்தோம் கொடுத்தாலுமே அவன் அந்த மாவட்ட பொறுப்பு எவ்வளவு செலவு பண்றான் தெரியுமா? எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அண்ணனுக்காக செலவு பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்து இத்தனை பேர் நம்ம நம்பி வந்து இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? இவ்வளவு தூரம் என்ன பிரயோஜனம்? வீட்டுல சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டு எதுக்கு இது? சேலம் மேற்கு தலைவர், மேற்கு மாதிரி இல்லைன்னு தலைவர். நான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் குரூப் தலைவா, நீங்க என்ன நீ பேசுறிய குரூப் நீ கேட்கலாம். ஆனா குரூப் நான் கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் எவன மனம் தெரியும், எனக்கு கீழே கொடுத்து 10 மணி அத்தனை மன சார்பா ஒவ்வொரு படத்துக்கும் 3 பேர் நான் அடிச்சு நாங்க குரூப் தெளிவா நான் காட்டுறேன். சும்மா அவளுக்கு குரூப் நான் காட்டுறேன். ஆனா எதுக்கு வந்து மூஞ்சி பாசினா கொலை கொடுக்குற, பாசி கொடுத்து உள்ள வரும் எதுவும் கூட பண்ற, எதுக்கு பாசினு இது கொலை இது பண்ற, எதுக்கு யாரும் அவர் தெளிவா இல்ல. ஒரு போசிக்கிற செலவு பண்ணணும், செலவு பண்ணது மட்டும் ஆளுது போஸ்டிங்க இல்ல. செலவு பண்ணா இது. ஆனா அவரு பாக்க ஆளு இல்லைங்களே, செலவு மட்டும் பண்ணுவாங்க இல்ல. கரெக்ட், நாங்க செலவு மட்டும் மட்டுமா இல்ல. என்ன தலைவர் ஆசைகர் இல்ல, இது போடுது இல்லையா என் மனசு வேதனை தெரியா. இப்ப சேலம் மேற்கு இல்லத்துல, இப்ப சேலம் மாவட்டத்துல இல்லத்துல போட்டேன். எதுக்கு போட்ட? படத்தை செலவு பண்ணா இந்த ஃப்ரீ டிக்கெட்டிங் போது பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி அனுப்புறாங்க. மத்த டிக்கெட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுறாங்களா? அது என்ன காரணம் நினைக்கிறேன்? அதே டிக்கெட் நாங்களும் காட்டுறோம். அதே ஒரு மாவட்டத்துக்கு எப்படி நடக்குதுனாக்கா, அப்போ டிக்கெட் எடுத்துறவங்க மட்டும் உள்ள விடுறாங்க. சோ ஃப்ரீ டிக்கெட் அதே நான் காட்டுறேன். அதே நான் காட்ட விட மாட்டேன். அதே நான் காட்டுறேன் டிக்கெட், அதே காட்ட உள்ள விட மாட்டாங்களா? ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல. கேட்டா அது காரணம் கேட்டா ஃபுல்லே போச்சு. அது மாவட்டத்துல எதுக்கு போஸ்டிங் விடுற? உனக்கு வேலை செய்த மட்டும் மாவட்டத்துல போஸ்டிங்கா? உனக்கு வேலை செய்த மட்டும் உனக்கு தேவையா? அப்ப அவன் உள்ள வரதுல எதுக்கு? நான் குழந்தை உள்ள விட்டு என் குழந்தை எனக்கு பணம் குடும்பம் எனக்கு கொடுத்துட்டு போறவங்களுக்கு தானே உள்ள விட்டுறாங்க. இல்ல டிக்கெட் என்னதான் கூட பண்ணி கணக்கு பண்ணி கொடுப்பா. இத்தனை பேர் மாவட்டத்துல சேலம் வச்சு தமிழ்நாடு போல இத்தனை மாவட்டத்துல தெரியல. மாவட்டத்துல நீ கணக்கு போய் உள்ள ஃபுல்லாச்சுன்னா நீ யாரு டிக்கெட் பண்ணி மொத்தம் 30 எனக்கு தெரிஞ்சு 23 மாவட்ட தலைவர் யாரு கொடுப்பா? அப்ப நீ கணக்கு போடுறது, அப்ப நீ காசு விற்கிற நீ என்ன எதுக்கு மாவட்ட நீ டிக்கெட் தரேன் தேவை? அப்ப உனக்கு செலவு பண்ண மாவட்ட பேனர் கட்டுறதுக்கு நீங்க செலவு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப இப்ப நான் சொல்றேன், எங்க அண்ணன் எதுவும் தெரியாது தெளிவா. எங்க அண்ணன் கேளுக்குறீங்க ரொம்ப, எங்க அண்ணன் ஏமாத்தாங்க. எங்க அண்ணன் உண்மையில இப்ப தெளிவா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 மணி தெளிவா எல்லாம் சேலம் மாதம் கேட்டு போய் மேற்கு மாவட்டத்துல மதம் எங்க அண்ணனுக்கு பிளெக்ஸ் டேவிட் ஜாய் யார் எவனும் சொல்ல மாட்டான். நீங்க கேட்டு பாருங்க, சேலம் மாவட்டத்துல கேட்டு பாருங்க. மேற்கு மாவட்டத்துல டேவிட் ஜாய்க்கு எங்க அண்ணன் தனுஷுக்கு பிளெக்ஸ். ஏன்னா
எங்க அண்ணன் நான் ஃபர்ஸ்ட்ல, ஏன்னா என் உசிறு எங்க அண்ணன் வச்சா. இல்ல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்களா, எதனால, என்ன காரணம்? எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் தலை எப்படி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் பிறக்கும் போது ஒரு சின்ன ஒரு இன்ஃபியூஷன் ஆகும்ல. இல்ல நான் பிறந்து எப்ப ஒரு 6 படிக்கும் போது முதல்ல புதுப்பேட்டை படமா தெளிவா எங்க அண்ணா அது 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 எப்படி அந்த எப்படி சொல்றது அது வேற லெவலத்துல அது அது மிகப்பெரிய இம்ப்ரெஷன் எனக்கு. அதனாலதான் எனக்கு அவரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்தையும் காதல் கொண்டு அது வேற லெவலத்துல அது ரொம்ப அப்புறம் அது சொல்ல அளவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது கணக்கில் அதுல. ஏன்னா நான் அப்படி அவரை பார்த்து வளர்ந்து அவரு மாரியே ஆகணும்னு சொல்லி அப்படிதான் ஊர்ல அப்படி சுத்திக்கிறேன். ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க பேரு அப்படிதான் அப்படிதான் நான் சுத்திக்கிறேன். ஏன்னா தனுஷ் படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா படம் தெளிவா எல்லா படம் எல்லா படம் தெளிவா எல்லா படம் புது படம் தான் புது படம் தான். யங்ஸ்டார் இதெல்லாம் என் பேரு ஸ்கூலுக்கு எடுப்பதில்ல. என் ஸ்கூல் பேரு கொக்கிக்குமார் என் பேரு. என் பேரு கொக்கிக்குமார் தெளிவா ஸ்கூல்ல. எங்க அண்ணன் பேரு தான் என் பேரு எனக்கு கொக்கிக்குமார். யாரு சொன்ன அம்மானே கொக்கிக்குமார் எங்க அண்ணன் தெளிவா என் உயிர் நண்பன் தெளிவா ஒருத்தன். எந்த படத்தையும் நல்லா சொல்ல மாட்டான். படத்தின படம் பார்த்துட்டு மச்சான் செம்மனா அவன் அஜித் ரசிகன் பார்த்துட்டு மச்சான் சூப்பர் மச்சான் சண்டை பண்ணி கூட்டு வரேன் வாட்ட வலிக்கணும் கூட்டு வரேன் வா மச்சான் நைட் ஷோ போறோம். அப்ப அவர் விட்டாம மாதிரி ஒரு வார்த்தை மச்சான் சூப்பர் மச்சான் தப்பா மச்சான் செம்ம மச்சான்